பழனிக்கு போகாமலே பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்காக நான் வந்து 1 டஜன் நல்ல கனிஞ்ச பூவன் பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சமாக கருப்பு திராட்சை இந்த மாதிரி நல்லா உப்பலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 கப் நாட்டு சக்கரை 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி விட்டு இது கூட 15 பேரிச்சம்பழத்தையும் பொடி பொடியாக நறுக்கி 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ மசிச்சு வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 5 ஏலக்காய் பொடி பண்ணது, 1 சிட்டிகை பச்சை கற்பூரம், நெய்யில் வறுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பனங்கற்கண்டு இந்த மாதிரி 1 2 பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக டைமண்ட் கற்கண்டு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 5 அமிர்தங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாமிர்தம். அதுக்காக நான் கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதாங்க. அதிக நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் மணக்க கோயிலில் கிடைக்கிற அதே பஞ்சாமிர்தம் நம்ம வீட்டிலையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.